வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. பாமக சார்பில் கடலூர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட திரைப்பட இயக்குனர் தங்கர் பச்சான் தேர்தலில் போட்டியிட தயங்குவதாக வந்த தகவலுக்கு அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியுடன் அவர் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். பாமக சார்பில் கடலூர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீங்க. ஆனால் நீங்க போட்டியிட தயங்குறதா தகவல் வருதே, அது உண்மையா? என்னுடைய கணக்கு சமூக வலைதளங்களில் என்னுடைய முகநூல், இந்த ட்விட்டர், இதில் எல்லாமே அதுக்கான பதிலை நான் உடனடியாக கொடுத்துட்டேன். ஏன்னா நிறைய பேர் என்னை வந்து அழைச்சி கேட்டாங்க. அப்படி எனக்கு சிரிப்பாக தான் இருந்துச்சு. அது இதில் என்ன சுகங்கன்றாங்கன்னு எனக்கு தெரியல. இது யாருடைய ஒரு வன்மமான வேலை. இது அவங்க பேரில் நான் வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டுட்டேன். சரிங்களா? நான் வந்து தயங்க வேண்டிய தேவையில்லை. இது நான் வந்து தீர்மானித்து இறுதியாக முடிவெடுத்த முடிவு இது. அதனால எந்த தயக்கமும் அதில் இல்லைங்க. நான் தான் போட்டிடுறேன். சார், நீங்க இந்த மக்களவை தேர்தலில் வேட்பாளராக களமிறங்குவீங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. நீங்க எப்படி திடீர்னு இந்த முடிவெடுத்து இதுல களமிறங்குறீங்க? இல்லை, எனக்கும் இல்லைங்க அப்படி ஒரு எண்ணமே இல்லை. ஏன்னா நான் வந்து என்னுடைய அடுத்த படத்துக்கான படப்பிடிப்பு ஏற்பாட்டுக்காக இடங்களை தேர்வு செய்வதற்காக நான் லண்டன்ல இருந்தேன். கடந்த 7 நாளோ 8 நாளோ நான் அங்கே தான் இருந்தேன். எனக்கு மேலிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்தது நேற்று இரவு. வந்ததுன்னா அவங்களோட இது மாதிரி போட்டிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ அவங்களோட விருப்பம், பிறகு என்னுடைய விருப்பம் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அதில் இருக்கிற சாதக பாதகங்களை நான் வந்து நினச்சி பார்த்தேன். அப்போ அந்த இறுதியான முடிவில் வந்து இப்போ இந்த நேரம் இறங்க வேண்டிய தேவை இருக்குது என்பதை உணர்ந்து நான் உடனே அதில் ஈடுபட்டேங்க. இது ஒரு முக்கியமான ஒரு அனுபவமாக எனக்கு இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து என்னுடைய அரசியல் கருத்துக்களை என்னுடைய எழுத்துக்களாகவும் என்னுடைய பேச்சுகளாகவும் என்னுடைய திரைப்படங்கள் வாயிலாகவும் நான் செய்திருக்கேன். கிட்டத்தட்ட ஓராண்டுகள் 50 வாரங்கள் தொடர்ந்து தமிழ் இந்து பத்திரிகையில் அரசியல் கட்டுரைகளை தொடர்ந்து வாரம் எழுதிட்டு வந்தேன். அது உங்களுக்கு தெரியும், சொல்ல தோணுதுன்னு. அது வந்து அடுத்த 50 ஆண்டுகளுக்கு மேலே தமிழ்நாட்டுக்கு தேவையான அரசியல் மாற்றங்களை பற்றிய கட்டுரைகள் அது. ஏன்னா அப்படி ஒரு சிந்தனையோட உடையவன் நான். ஏதோ ஒரு சினிமா ஆர்வத்தில் அரசியலுக்கு வர்ற ஆள் இல்லை. இன்றைய தேவை இருக்கு கடலூர் மாவட்டத்துக்கு. அதுக்காக தான் நான் முடிவெடுத்திருக்கேன். சார், உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? கட்சிக்குள்ள உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க திடீர்னு இறங்குறீங்க. ஒன்று மட்டும் நான் சொல்ல முடியுமா? நான் வந்து அதாவது எந்த கட்சியும் சாராத ஒருத்தன் எனக்கு பல கட்சிகளிலும் 2004 பெரிய பெரிய கூட்டணி மூலமாக எனக்கு வந்து தேர்தலில் இதே மாதிரி நாடாளுமன்றம், சட்டமன்றம் போட்டியிடுற வாய்ப்பெல்லாம் வந்தது. இப்போ நான் வந்து களம் இறங்கி இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியில் நான் போட்டியிட்டாலும் மக்கள் என்னை ஒரு பொது வேட்பாளராக பாருங்க. காரணம், அந்த மண்ணிலேயே பிறந்து அங்கே வளர்ந்தவன் நான். இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் இந்த மொழிக்காகவும் இனத்துக்காகவும் நான் தொடர்ந்து பல முறை போராடி சிறைகளுக்கும் போயிருக்கேன். தெரியும். தானே புயலப்ப தொடர்ந்து 2 மாதங்கள் போராடி டெல்லி வரைக்கும் போய் நான் பார்லிமெண்ட்ல என்னென்ன வேலைகள் செய்தேன்னு எல்லாருக்கும் தெரியும். அது தொடர்பான பல வேலைகளை நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். கடலூர் மாவட்டம் இருக்கிற தமிழ்நாட்டு மாவட்டங்களிலேயே சீர்குலைஞ்சி அது ஒரு சிதைவை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது. அதுக்கு ஒரு முடிவை, இறுதி கட்டத்தை எட்டுவதற்கு இனிமேலும் தயங்கக்கூடாது என்பதற்காகத்தான் நான் இந்த போட்டியில் நான் போட்டியிட்டாங்க. சார், இணைப்பிலிருந்து நியூஸ் தமிழ் வாயிலா உங்களுடைய தகவலை பகிர்ந்ததற்கு நன்றி சார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.